டெரிவேட்டிவ்ஸ். ஸோ டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னா மீனிங் என்ன? ஃபஸ்ட்டு ஒரு டெஃபினிஷன் மூலமாக நம்ம பார்த்துக்கலாம். ஸோ டெரிவேட்டிவ்ஸ் ஆர் த ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் விச் டெரைவ் இட்ஸ் வேல்யூ ஃப்ரம் அன் அண்டர்லைங் அசட். ஸோ இதான் வந்து அதோட டெஃபினிஷன். ஸோ டெஃபினிஷன் ஜஸ்ட்டு ஒரு லைனாக பார்க்கும்போது உங்களுக்கு ஜஸ்ட் யாருக்குமே புரியாது. ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்த்துட்டு மறுபடியும் வந்து டெஃபினிஷனுக்குள்ளே நம்ம வருவோம். ஓகேவா? ஸோ உதாரணத்துக்கு வந்துட்டு நம்ம வந்து ஒரு கிரிக்கெட் டீம் வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த டெஃபினிஷன் வந்து என்ன சொல்ல வருது அப்படின்னா, அதுக்கு முன்னாடி வந்து அதுக்குள்ளே உள்ள ஒரு 2-3 டேர்ம்ஸை பார்த்துட்டு நம்ம எக்ஸாம்பிளுக்குள்ளே போகலாம். ஸோ அதில் என்ன சொல்ல வருது? டெரிவேட்டிவ்ஸ் ஆர் த ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு பொதுவாக இப்போ சொல்கிறேன், ஸ்டாக்ஸ் அப்புறம் கமாடிட்டிஸ் அப்புறம் வந்து கரன்சிஸ் தான் அந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து அண்டர்லைங் அசட் அப்படின்னு வார்த்தை வருதுல்ல. ஸோ அப்படின்னா என்ன? ஸோ அண்டர்லைங் அப்படின்னா என்னென்னா, ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று, பட் மறைமுகமாக இன்னொரு வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் அந்த அண்டர்லைங் சொல்லுவாங்க. ஸோ இதை தான் வந்து அண்டர்லைங் அசட். ஸோ அந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், டெரிவேட்டிவ்ஸாக வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அது வந்து அதோட மதிப்பை வந்து எங்கேருந்து எடுத்துக்கிறதுனா இந்த அண்டர்லைங் அசட்லேருந்து எடுத்துக்கிறது. இதுதான் வந்து அந்த டெஃபினிஷன் சொல்ல வருது. ஓகேவா? ஸோ ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்புறம் அண்டர்லைங் அசட்னா வந்துட்டு ஒரு சின்ன ஒரு க்ளூ மாதிரி கிடச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பட் ஃபர்தர் நம்ம எக்ஸாம்பிளுக்குள்ளே போகலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிரிக்கெட் டீமை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ கிரிக்கெட் டீமில் வந்துட்டு ஒரு கோச் இருக்கார். அந்த கோச்சு கீழே ஒரு 11 பிளேயர் இருக்காங்க. ஸோ இந்த 11 பிளேயரோட மதிப்பு, அந்த வேல்யூ இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா இந்த கோச் வந்து நல்ல பொட்டன்ஷியல் இருந்தால் மட்டும்தான் அவருக்கு வந்து கரெக்டான ப்ராக்டிஸ் கொடுத்து இந்த 11 பிளேயரோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அந்த டெஃபினிஷன் படி இந்த இடத்துல அந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அந்த டெரிவேட்டிவ்ஸ் யாருன்னா